ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீனை உப்பும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அதில் இருக்க கசடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அதில் இருக்க கருப்பு கலர் தோலெல்லாம் நல்லா நீக்கி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த கருப்பு கலர் வந்து நான் கசப்படிக்கும் மீன், அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், மீன் முட்டை இருக்குது பார்த்தீங்களா? மீன் முட்டை குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா துவட்டி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஏன்னா பொரித்து சாப்பிட்றத விட குழம்பு வச்சு சாப்பிட்றதுல தான் ரொம்ப நல்லது. ஏன்னா மீனில் இருக்க எண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பெட்டர். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த பக்கம் மல்லி, சீரகம், வரமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மீனை பொரித்து தராமல் குழம்பு வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைகளுக்கு மீன் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதனால் மீனை பொரித்து கொடுக்காம குழம்பு வச்சே கொடுங்க. நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா புளி ஊறிடுச்சு. புளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். துதி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின போதும் மீன்லேயே எண்ணெய் வரும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். தேவையான மஞ்சத்தூள், உப்பு. நான் மீன்லேயே உப்பு போட்டிருக்கனால அளவாக உப்பு போட்டிருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் புளியை ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதிக்குது பாருங்கள், திறந்து பார்க்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை ஒவ்வொரு பீசஸாக உள்ளே போடலாம். மெதுவாக போடணும், இல்லைன்னா நம்ம மேலே தெரிச்சிரும். இந்த மாதிரி போட்டு மீனை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே மீன் வெந்துடும். அதனால் மீன் முட்டையும் உள்ளே போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரும். ஏன்னா குழம்பு கொதிச்சு தான் இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். மீன் இல்லைன்னா கரைஞ்சிரும். நம்ம கடையில் எடுக்கும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க மீன் எடுக்கிறது. அப்போ இந்த மாதிரி சுற்றி சூடு வச்சோம்னா குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. யாருக்கும் எந்த ஒரு இது இருக்காது. ஒருத்தவங்க எடுத்துகிட்டு சாப்பிட முடியாமல் திகைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாப்பிட்லாம். நாங்கள் மீன் தனியாக குழம்பு தனியாக வடித்து எடுத்துக்குவோம். ஏன்னா குழம்புலேயே மீனை விட்டோம்னா மீன் கரைஞ்சிரும். அதனால் தனியாக வடித்து எடுத்துக்குவோம். சாப்பாடும் வச்சுட்டேன். இப்போது மீன் குழம்பு ஊற்றி மீன் பீஸ் எடுத்து போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.